4 முனை போட்டி. குறுக்க வந்து நாங்க ஜெயிக்க போறோம். எதுக்கு? எங்க இந்த ஊர்ல இந்த சாதி அதிகமா இருக்கு, சாதிக்காரன் ஓட்ட போறான், வாங்கிட்டு போய் ஓட்டு போய் நினைச்சு போற. நான் 3 கோடி 4 கோடி வாங்கி சம்பாதிப்பேன், உனக்கு என்ன? நான் மட்டும் பொழைக்க கூடாதா? எல்லாரும் பொழைக்க நானும் பொழைக்க அப்படின்னு ஒரு குறுக்க சாதியை வச்சு. கெட்டவன் சாதியை பயன்படுத்துவான், நல்லவனை சாதி பயன்படுத்திக் கொள்ளும். யார் சொன்னது? யார் சொன்னது? என் பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்த ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசி சாதிய எண்ணம் கொண்டவன், சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாய் போய்விடும் என்று முழங்கிய நீங்கள் இந்த சாதிக்கு தலைவராக வர வேண்டும் என்று அழைத்த பொழுது நான் கடல் என்னை ஒரு குட்டையாக மாற்ற முயற்சிக்காதீர்கள் என்று சொல்லிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருடைய வார்த்தை. ஆனா அந்த முத்துராமலிங்க தேவர் பணத்தை பயன்படுத்தி அவர் பேர்ல இயக்கம் கட்டி அவர் பேர்ல கட்சி கட்டி ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று சொல்லிய தேவர் பேரே வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து தேவர் பேரே வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு பணத்தை வாங்கி தேவர் பேரே வச்சுக்கிட்டு 5 கோடி 10 கோடி கட்சிகள்கிட்ட வாங்கி நிக்கிறாங்கன்னா அவங்களை இந்த நிலத்திலிருந்து ஓட ஓட சாத்தூர் மக்கள் அடிச்சு விரட்டணும். அது யாரா இருந்தாலும் சரி. போன முறை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் நின்று வென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பெருமதிப்பிற்குரிய சித்தப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதற்காக இந்த தொகுதிக்கு வந்தீங்க? நீங்க பிறந்த ஊர் வள்ளியூர் ராதாபுரத்தில் நிக்கலாம், அப்பாவை எதிர்த்து நிக்கல. நீங்க வாழ்ந்த ஊர் திருநெல்வேலி, தொழில் அங்கதான் இருக்கு, அங்கதான் ஜெயிச்சிருக்கீங்க. 2 முறை 3 முறை எம்எல்ஏ, 1 முறை அமைச்சர் திருநெல்வேலியில. திருநெல்வேலியில போடாம ஏன் சாத்தூர்ல போடணும்? திருநெல்வேலி நின்னா போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? எதுவும் செய்யல. சாத்தூர்ல எழுச்சா போய் மக்கள் நிறைய இருக்கா, சாதி பார்த்து ஓட்ட போடுவா. நீ போடுறா, ஒரு ஓட்டு வருதான்னு பார்ப்போம். மான தவணை எங்களை தாண்டி நீ போயிரு பார்ப்போம். எதுக்கு போடணும்? சாதி நாங்க அறிவிக்கிறோம், பேர் அறிவிப்பு. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம். அது எங்கள் அரசியல் முழக்கம். தமிழ்நாட்டிலேயே 234 தொகுதியில தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இவன் பறையன் என்று தனி தொகுதியில் நிப்பாட்டியவனை. இவன் பறையர் அல்ல, இவன் சாதி பறையர் அல்ல, ஆதி பறையன், ஆதி தமிழ்குடி என் அண்ணன் தம்பி என்று பொது தொகுதியில பறையர்களுக்கு சீட்டு வழங்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. தேவேந்திரகுல வேளாளர்களை தனி தொகுதியிலே மட்டும் அடைக்கிற கட்சிகளுக்கு மத்தியிலே இவர்கள் மருத நிலத்து மக்கள், இந்திர வழிபாடு கொண்டவர்கள், உலகத்திலே முதலாக விவசாயம் செய்த எங்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை நீ சாதிக்குள்ள அடைக்காத, பட்டியல் வெளியேற்றம் செய். அவன் தாழ்ந்தவன் அல்ல, உலகத்தின் உயர்குடியார் தமிழ் குடியின் மூத்த மகன் தேவேந்திரகுல வேளாளர், அவனின் சொந்த ரத்தம் என்று பொது தொகுதியில தேவேந்திரகுல வேளாளர்களை பல்லர் என்று அழைக்காதடா. என்னடா பல்ல? எப்படா பல்ல? பள்ளமான நிரப்பளப்பல வாழ்ந்து விவசாயம் பண்ணானே ஒழிய அவன் தாழ்ந்தவன் அல்ல, அவன் தமிழ் தேசியத்தின் மகன் என்று பொது தொகுதியில ஆதி தமிழ் குடியா இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளருக்கு சீட்டு வழங்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. பழனி சட்டமன்ற தொகுதியிலே பொது தொகுதி, அங்கே ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு தங்கச்சிக்கு சீட்டு வழங்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் பழனியில போய் பழங்குடியா? அங்க தேவமார் இல்லையா? அங்க நாடார் இல்லையா? அங்க கோணார் இல்லையா? அங்க பிள்ளமார் இல்லையா? பழனியில இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல குறிஞ்சி நிலத்தின் தலைவன் பழங்குடி தலைவன் முருகன் ஆளுகிற பொழுது ஒரு பழங்குடி பெண் ஆளக்கூடாதா? இந்த கேள்வி எழுப்புறோம். ஒடுக்கப்பட்ட குயவர் சமூகத்திற்கு தமிழ்நாட்டில் சீட்டு வழங்கியிருக்கச்சு நாம் தமிழர் கட்சி. ஒடுக்கப்பட்ட பண்டாரம் சமூகத்திற்கு, ஒடுக்கப்பட்ட ஆசாரி சமூகத்திற்கு, ஏன் எவனுமே வழங்காத அளவுக்கு குறவர் சமூகத்தை தேர்தலில் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. பார்த்து அப்படித்தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள். அதிலே இந்தியாவிலேயே முதலாக திருநங்கையை தேர்தலில் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. சாதி பார்த்து நீ போடுறதா போடாதீங்க, வேணாம், எங்களுக்கு வேணாம் அந்த ஓட்டு. எங்களுடைய அண்ணன் ஆனந்த ராஜா இந்த சமூகம் என்றால் நீங்க ஓட்டு போடாதீங்க, அவன் தமிழன் என்றால் நீங்க ஓட்டு போடுங்க.
இது வரைக்கும் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டீங்களே, எத்தனை எம்எல்ஏ? நான் கேட்குறேன், வெளிப்படையாக பேசுவோம். நான் டிரான்ஸ்பரண்டாக பேசலான்னு தான் வந்திருக்கிறேன். இந்த 2 தொகுதி கோயில்பட்டிக்கு இருக்கும், வெளிப்படையாக பேசிடுவோம். 2 முறை நம்ம தாத்தா காமராஜர் ஜெயிச்சாரு. இந்த தொகுதியில் எத்தனை விழுக்காடு தேவமாறு, எத்தனை விழுக்காடு நாடாக்கமாறு, எத்தனை விழுக்காடு தேவேந்திரர், எத்தனை விழுக்காடு பறையர், எத்தனை விழுக்காடு நாயக்கர் நாயுடு? ஆனா இங்க காமராஜருக்கு பிறகு ஒரு தமிழனால் ஜெயிக்க முடியல. ஏன் முடியல? மொத்த தேவர் ஓட்டு போட்டாலும் ஒரு தேவர் எம்எல்ஏ ஆக முடியாது. மொத்த நாடார் ஓட்டு போட்டாலும் ஒரு நாடார் எம்எல்ஏ ஆக முடியாது. ஆனா மொத்த நாயக்கர் நாயுடு செட்டி கிட்டி எல்லாம் போட்டு ஒருத்தர் ஆக்கிறாங்க. அவங்க தேவர் நின்னா தேவேந்திர போட மாட்டாரு, தேவேந்திரன்னா தேவர் போட மாட்டாரு, நாடாருன்னா கோணார் போட மாட்டாரு, கோணாருன்னா நாடார் போட மாட்டாரு. ஆனா நாயுடு நாயக்கர்னா மொத்த பேரும் சேர்ந்து போட்டுருவான். சோழியை முடிச்சு நம்மளை தூக்கி தூர போட்டுருவான். அதற்கு மாற்று என்ன? சாதியவாதிகளை முதல்ல புறந்தல்ல கத்துக்கணும். சாதி என்பது என்ன? ஒரு மனநோய். எவன்கிட்ட திறமை இல்லையோ, எவங்கிட்ட வலிமை இல்லையோ, எவங்கிட்ட ஆற்றல் இல்லையோ, எவங்கிட்ட உண்மை இல்லையோ, எவங்கிட்ட நேர்மை இல்லையோ, அவங்கிட்ட சாதி இருக்கும். நானும் ஒரு குடியில பிறந்தவன் தான். அது என் பெருமை அல்ல. ஆனா என் பெருமை என்பது நான் தமிழ் குடியில் பிறந்தவன் என்பதுதான் என் பெருமை, என் அடையாளம். பேசிக்கொண்டிருக்க துரைமுருகன் என்ன சாதி யாருக்கும் தெரியாது. உட்கார்ந்துக்கிற ஆனந்தராஜா என்ன சாதி யாருக்கும் தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டிருக்க துரைமுருகனுக்கும் உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு? என் தாய்மொழி தமிழும் உங்கள் தாய்மொழி தமிழும் ஒரே மொழி. அதனால் நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பதான் நம்ம அடையாளம். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் டேவமார், ஐ எம் நாடார், ஐ எம் கோனார், ஐ எம் பிள்ளை, ஐ எம் செட்டி, ஐ எம் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவீங்களா? நோ, I am Durai Murugan, I am Ganesan, I am Murugan, I am Xavier, I am Brito, I am Elilan, I am Maran from Tamil Nadu, I am Tamilan என்பதால் உங்கள் அடையாளம். நீங்கள் உங்கள் வாய் மொழியாக வருகிற தாய்மொழிதான் உங்கள் அடையாளம். என்ன அடையாளம்? சாதி அடையாளம் அல்ல. அப்போ அதை முன்னிறுத்துகிற கட்சிகளை புறந்தல்ல கத்துக்கொள்ளணும். தொகுதியினுடைய முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசி வாக்கு கேட்க வக்கற்ற இந்த கட்சிகள் மாஸ் 10 கட்சி கூட்டணி, 12 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி, 18 கட்சி கூட்டணி வச்சு ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை பறிக்க வர. அதுக்கு சாதியை முன்னிறுத்துறான். நாங்கள் அப்படி முன்னிறுத்தல. வாக்கிற்கு பணம் தரமாட்டோம், ஏன்னா எங்ககிட்ட இல்லை. அப்பா 2000, சித்தப்பா 2000, விஜய்னா 2500, அப்பா 8000 ரூபா டோக்கனு, சித்தப்பா கருணை தொகையாக 10,000 ரூபா, விஜய்னா தாலிக்கு 1 பவுன் தங்கம். யாராவது ஒருத்தர் கல்வியை இலவசமா தருவோம், மருத்துவத்தை இலவசமா தருவோம், தூய குடிநீரை இலவசமா தருவோம் என்று சொல்றாங்களா? நம்முடைய தேவை என்ன? அடிப்படை தேவை கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். இந்த 3ம் தான். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம். கல்விக்கு கடன் கிடையாது. ஏன்? கல்வி இலவசமா வந்த பிறகு எதுக்கு கடன்? மாணவிகளுக்கு 1000 ரூபாய் போன தடவை கொடுத்தோம், இந்த முறை 1500 கொடுக்குறோம். ஏன்? போன முறை நாங்கள் 5 லட்சம் கோடி தான் திருடணும், இந்த வருஷம் 10 லட்சம் கோடி திருடி இருக்கிறோம். அதெல்லாம் மனசாட்சி உறுத்துது. அதனால கமிஷனாக உங்களுக்கு கூடுதலாக போட்டு தரோம். இப்போ ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் நிலம் இப்போ ஒரு ஏக்கரு 10 லட்சம், நீங்கள் 10 லட்சம் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷனு. 15 லட்சத்துக்கு பேசுங்க, உங்களுக்கு நான் 15% வாங்கி தரேன், நீங்கள் முடிச்சு கொடுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். வீடு புரோக்கர் என்ன பண்ணுவான்? ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகை. நீங்கள் 10,000 ரூபா வாடகை பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு 1 மாதம் வாடகை புரோக்கர் 15,000த்துக்கு பேசுங்க. அவன் இலிச்சாப்பாய மாதிரி தர்றான், 15,000த்துக்கு பேசுங்க, நான் உங்களுக்கு 20,000 வாங்கி, ஹவுஸ் ஓனர் நல்ல மனுஷன், நான் வாங்கி தரேம்மா. அதுக்கு பேர் நான் புரோக்கர் கமிஷன். அது மாதிரி இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் நான் ரொம்ப கொள்ளையடிச்சிட்டேன், அதனால உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன்னு சொல்லி தான் 1500, 2000 பட்டு புடவை, தாலிக்கு தங்கம், கருணை தொகை, ஃப்ரிட்ஜ் இலவசம், வாஷிங் மிஷின் இலவசம். நான் 8000 ரூபா தர்றேங்க. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் கடற்கரை ராஜி
இந்த 8000 ரூபாயை தூக்கிக்கிட்டு சாத்தூர்ல இருக்கக்கூடிய வசந்தன்கோக்கோ இல்லை சத்யாவுக்கோ ஏதோ ஒரு கடைக்கு போய் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி காட்டணும். 8000 ரூபாய்க்கு நீ ஃப்ரிட்ஜ் வாங்கி காட்டணும். காட்டுவியா? 8000 ரூபாய்க்கு நீ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி காட்டணும். ஒரு ஆடியோ காலையில ஒரு ஆடியோ போட்டிருக்காங்க. அருமையான ஆடியோ. இது திறந்தாலே இந்த ஆடியோ தான் வருது. எல்லா இடங்களிலும் இந்த ஆடியோ தான் வந்துகிட்டு இருக்கு. போனை எடுத்து முடியல, போனுக்குள்ள இந்த ஆடியோ தான் வருது. கூப்பன் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பணத்துல உங்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்ஸி, மைக்ரோவேவ் ஓவன், கரண்ட் அடுப்பு இப்படி எது வேணும்னாலும் புதுசாவோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருளை பிடிச்ச பிராண்ட்லயும் பிடிச்ச கலர்லயும் பிடிச்ச டிசைன்லயும் வாங்கிக்கலாம். என்ன திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க நீங்க தயாரா? ஹலோ, இதுக்குள்ள கூப்பன் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூப்பன் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. இந்த 8000 ரூபாய் டோக்கன் எடுத்துக்கிட்டு நீங்க போய் கடைக்கில போய் புதுசாகவோ பழசாகவோ மாத்திக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜ் வேணா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம். அந்த காலம் அது 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 வசந்தன்கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் வசந்தன்கோ விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர். நான் கேட்கிறேன், நீங்க முதலமைச்சரா இல்ல சத்யா இந்த பாத்திர கடை சத்யா இதோடைய ஓனரா இல்ல வசந்தகோ இது நடத்துறீங்களா? முதலமைச்சர் என்ன தரணும்? கல்வி தரணும். எங்கள் தாத்தன் காமராஜரை போல கல்வி தரணும். முதலமைச்சர் என்ன பண்ணணும்? சாத்தூர் அணை, மணிமுத்தார் அணை, வைகை அணை, மேட்டூர் அணை என்று பல்வேறு அணைகளை கட்டி விவசாயத்தை பெருக்கிய கர்ம வீரர் காமராஜரை போல அணைகளை தரணும். விவசாயத்தை பெருக்கணும். ஃப்ரிட்ஜ் தரேன், கிரைண்டர் தரேன், மிக்சி தரேன். ஏன்? ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு இலவசம், மிக்சி உங்களுக்கு இலவசம், வாஷிங் மிஷின் உங்களுக்கு இலவசம், நாடு எங்களுக்கு இலவசம். ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோ, நான் கனிமூலத்தை கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத. வாஷிங் மிஷின் எடுத்துக்கோ, நான் ஆத்துமல்ல கொள்ளையடிப்பேன் கண்டுக்காத. மைக்ரோவேவ் அவன் கஞ்சிக்கு லாட்ரியா கைக்கு பேட்டரியாம்பாங்க. நம்ம ஊர்ல ஒருத்தனுக்கு எந்த சின்னிக்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கட்டிச்சாம்பாங்க. கூரை ஏறி கோழி முடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஏண்டா உன் விட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வாக்கல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி 10 லட்சம் கோடி கடன். எங்க ஆட்சி இருக்கா, எங்க ஆட்சி திருநெல்வேலி பக்கத்துல எங்க செத்து போயிட்டாங்க. அந்த ஆட்சி அடிக்கடி சொல்லும், தகப்பனுக்கு உடம்பு சரியில்லையா, பிள்ளைக்கு இந்திராணி பட்டு கட்டுச்சான். அந்த இந்திராணி பட்டுங்கிறது அப்ப ஃபேமஸ் போல. இப்போ வந்து இந்த திரிசா கட்டுற சாமுத்திரிகா பட்டு ஃபேமஸ். திரிசானோனே சிரிப்பாங்க. அப்போ பிள்ளை தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை இருக்கும்போது அப்பா பிள்ளைக்கு இந்திராணி பட்டு உடுத்தியது போல 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்துக்கொண்டு ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார், 8000 ரூபாய் டோக்கன் தருவோம். இந்த டோக்கனை கொண்டு கடைக்கு போனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதனால நீங்க ஓட்டு போடுங்க. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா, நீங்க நேர்மையான ஆட்சியை கொடுத்திருந்தால், நீங்க ஒத்த பைசா கொடுக்காம உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுப்பான். நீங்க ஏன் வர்றீங்க? ஏன் 8000? ஏன் 2000? ஏன் தாலிக்கு தங்கம்? ஏன் ஃப்ரிட்ஜ்? ஏன் நீ நல்லாட்சி கொடுக்கல? இந்த 8000 ரூபாய் டோக்கன் எடுத்து நான் கடைக்கு போறேன். 8000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம் தெரியுமில்ல? 8000 ரூபாய்க்கு எந்த பொருளும் இருக்காது. என்ன பண்ணுவான்னா, இது 15,000 கூடுதலா 7,000 ரூபாய்க்கு இஎம்ஐ போட சொல்லுவான். உங்களை கடங்காரா பையெல்லாம் மாத்துவான். இல்லையா 8000 ரூபாய்க்கு இவனே 1000 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரிட்ஜ் செய்வான். அதை 8000 ரூபாய்க்கு இவன் கவர்மெண்ட் இவனே கம்பெனி ஆரம்பிச்சு கலைஞர் டிவி செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு இவனே வித்து 7,000 ரூபாய் அதில் ஆட்டையை போட்டு சபரீசனன்கோ ஒரு கம்பெனியை உருவாக்கிடுவான். இது நடக்கும், இது சாத்தியம். அவன் பிளானே அதுதான். ஏன்னா வருத்தப்பட இந்த வேலையில்லா பட்டதாரி படத்துல விவேக் சொல்லுவார், உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல பாரு. அது மாதிரி இவங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்க, இலவசம் கொடுக்க இவங்க நல்லவங்களா? சரி, இவங்க இப்படின்னா அவரு திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி. அதனால என்ன பண்ணணும்? திமுக தீய சக்தியை ஒழிக்க
அதிமுக ஊழல் சக்தியை ஒழிக்க எனக்கு ஓட்டு போடுங்க. உங்க மகன் உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டேன். நான் எல்லா வசதியும் விட்டுட்டு உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட உண்மையா இருப்பேன், ஊழலை ஒழிப்பேன், நேர்மையா நடப்பேன். எப்படி? செங்கோட்டையில பக்கத்துல வச்சுக்கிட்டு, ஆதவர்ச்சி நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு, 100 ரூபாய் டிக்கெட்டை பிளாக்ல 1000 ரூபாய்க்கு விற்கிற நீ எப்படா நாட்டுல நல்லது செய்வ? எப்படி செய்வ? எப்படி செய்வ? பெரம்பூர்ல ஒரு வேட்புமனு தாக்கல் பண்றாப்ல பெரும் மதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய். அந்த பெரம்பூர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அபிடவிட்ல வயசு 52. திருச்சி கிழக்குல ஒரு அபிடவிட், ஒரு பிரமாண பத்திரம், அதுல வயசு 51. என்ன 2 நாள்ல ஒரு வயசு குறைஞ்சிருச்சா? பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாரு, அதுல வழக்கு இல்ல. திருச்சி கிழக்குல போடும்போது வழக்கு காட்டுறாப்ல. பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாரு, அதுல இந்த கேரவன் ஒண்ணு இருக்கு பாருங்க, கரூர் 41 பேர் கொன்னுச்சுல கேரவன், இந்த ராட்சசன் பஸ், எரும மாட்டு பஸ், அந்த பஸ் காட்டல. அந்த கேரவன் நான் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு வர்றேன். எப்படி? 6 கோடி ரூபாய் கேரவன், 6 கோடி ரூபாய் கேரவன்ல வசதியான வாழ்க்கை விட்டுட்டு, சரி வசதியான வாழ்க்கையை விட்டு வர எதுல வந்த? சார்ட்டர்ட் பிளைட்ல வந்தேன். வசதியான வாழ்க்கையை விட்டு வர எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். வசதியான வாழ்க்கையை விட்டு வந்தேன் எதுல வந்தேன்? வெல்ஃபேர், இன்னோவா வெல்ஃபேர்ல வந்தேன். வசதியான வாழ்க்கையை விட்டு வந்தேன் எதுல வந்தேன்? 9000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 கிரவுண்டுங்க. 4 கிரவுண்ட் 9000 கிட்டத்தட்ட 5 கிரவுண்டு, 4 கிரவுண்டு. 4 கிரவுண்ட் உங்களுக்கு என்ன 25 சென்ட் கிட்ட வரும். 25 சென்ட்ல வீடை கட்டி ஒரே ஒரு ஆளு தனியா உட்கார்ந்துருக்காங்க. இந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா? கோபாலுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு ஆள் மட்டும் 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான் மாதிரில. அது மாதிரி ஒரு வீட்டில் அவங்க அப்பா தனியா இருக்கு, அம்மா தனியா இருக்கு, மகள் லண்டன்ல இருக்கு, மகன் தனியா இருக்கான், மனைவி சங்கீதா லண்டன்ல இருக்கு. இவன் ஒருத்தன் மட்டும் 9000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்து அந்த குட்டிச்சவத்தை பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் ஒரு வீட்டில் தனியா இருக்கான்னா அவன் மண்டையில் ஏதோ பிரச்சனை, அவன் மண்டையில் ஏதோ பிரச்சனை அர்த்தம். இதுல ரசிகர்கள் பெரும் பெண் பிள்ளைகள், நம்ம ஊர் பெண் பிள்ளைகள்லாம், என்னதான் நீங்க அந்த விஜய் நீங்க திட்டக்கூடாது, ஏன் அவர் எப்படி நடிப்பார் தெரியுமா, அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா, அவர் எப்படி பாடுவார் தெரியுமா, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு சினிமால, அவர் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே. நீங்க விஜயை ரொம்ப திட்டுறீங்க, விஜய் நீங்க திட்டாதீங்க. ஏன் விஜயை திட்டுறீங்க? ஏன் திமுகவை திட்டுங்க, அதிமுகவை திட்டுங்க, பிஜேபி திட்டுங்க, புதுசாக தானே வந்திருக்காருன்றாங்க. இதே மாதிரி ஒருத்தர் நல்லா நடிப்பாரு, விஜயை விட 10 மடங்கு நடிப்பாரு. இந்தியாவிலே அவர் அளவுக்கு நடிக்க ஆளே கிடையாது. ஏன் உலகத்திலே அவர் அளவுக்கு நடிக்கிற ஆள் கிடையாது. வெள்ளக்காரன் மிரண்டு போன நடிப்பு. அவர் நடிப்பை பார்த்து வரலாற்று நாயகருடைய சிலையவே அவர் சிலைய வச்சாங்க. அந்த அளவுக்கு எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நாற்று நட்டாயா, என் மாமனா மச்சானா என்று முழங்கியவர். கப்பலோட்டிய தமிழன் என்றால் அவர் மூஞ்சி, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றால் அவர் மூஞ்சி. எம்ஜிஆருக்கு இணையால, எம்ஜிஆரை விட சிறந்த நடிகர். தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு 1988. ஜானகி அம்மாவோட 52 இடங்கள கூட்டணி. சொந்த ஊரு திருவையாறு, தன் பிறந்த ஊரு, தன் சாதி பெரிய சாதி வாழ்கிற ஊர்ல டெபாசிட்டை இழந்து தோற்கடிக்கப்பட்டார். பிறகு என்ன பண்ணாரு? ஜனதாதளம் கட்சியோடு சேர்ந்து கட்சியை மூடினார். யார்? நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா செவாலியே சிவாஜி கணேசன் கட்சி தொடங்குறையா. எம்ஜிஆர் என்னுடைய இவர்தான் என் வாரிசு என்று அறிவித்த ஒரு நடிகர். 1988 காலகட்டத்தில் அதே போல கட்சியை தொடங்குறாரு. கட்சியை தொடங்கி கேரளா தேர்தலில் போட்டி போடுது கட்சி. அவர் யார் தெரியுமில்ல? ஒவ்வொரு பெண்களும் கொண்டாடிய நடிகர், பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், அந்த சமாச்சாரங்கள் குறித்து திரைப்படங்களை பேசக்கூடிய நடிகர். முருங்கக்கானாலே அவர் யாவன் தான் வரும், அப்படிப்பட்ட நடிகர் தொடங்குறாரு. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கிறாரு. எம்ஜிஆர் தன்னுடைய அரசியல் வாரிசாக அடையாளம் செய்யப்பட்ட பாக்கிய ராஜி இப்ப எங்க இருக்காரு? கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், தயாரிப்பு, ஒளிப்பதிவு, நடிப்பு, 12 கலைகள். தமிழ்நாட்டிலேயே ஒருத்தன் யார்ட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாம டைரக்டா படம் எடுத்த ஒருத்தர். எம் சிவா, கமலஹாசன் படம், ரஜினிகாந்த் படம் வரும்போது இந்த ஆளு 4 அடிதான். வாடா என் மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப பிச்சி போட போறோம் பச்சி அப்படின்னு போட்டு படம் எடுத்த, உயிருள்ள உயிரை உஷாவரை எடுத்த டி ராஜேந்தர் லட்சிய திமுகங்கிற கட்சியை தொடங்கினாரு. இப்போ குச்சிய திமுகவாது மாறிடுச்சு. அதுக்கப்புறம்
சிவாஜிக்கு இணையான ஒரு நடிகன். ஒரு அவதாரம் இல்ல 10 அவதாரம் போடுவாப்ல. கெட்டப் சேஞ்ச் பண்றதுல மண்ண 150 படங்கள் நடிச்சிருக்காரு. ரிமோட்டை எடுத்து டிவியை 2ஆ உடைச்சாப்ல. உடைச்சி ஒரு கட்சியை சொன்னாரு. கொள்கையை கேட்டாங்க. கொள்கையை நான் அப்புறம் சொல்றேன்னாரு. கடைசி வரைக்கும் கொள்கையை சொல்லல. அப்பவே சொன்னான், ஒண்ணு அந்த பக்கம் நெல்லு, இல்ல இந்த பக்கம் நெல்லு, நடுவுல நிக்காத, மையமா நிக்காத, லாரி வந்து அடிபட்டு சாவன்னு அவருக்கும் சொன்னோம். திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 15 லட்சம் வாக்களை பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் ஜஸ்ட் மிஸ்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில 1000 வாக்களை தோத்து போய் இன்னைக்கு அறிவாலயம் வாசல்ல டார்ச் லைட்டோடு நின்றுகிட்டு இருக்காரு கமலஹாசன். இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா உன் நிலைமைய நினைச்சா ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சிவாஜி, பாக்கியராஜி, மரியாதைக்குரிய கமலஹாசன், இவங்கெல்லாம் என்னன்னாங்க, கொள்கை இல்லாமல் தோற்று போனார்கள். கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் தோற்று போகும். கொள்கை உள்ள ஒரு கூட்டம் தோற்றே போனாலும் துணிந்து நிற்கும். அதற்கு நாம் நம்மள கட்சி ஒரு சான்று. கொள்கையுள்ள கூட்டம் எப்போது நிற்கும். தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க ஜெயிப்பீங்களா? நல்ல கண்ணு தோத்தே போயிட்டார் கடைசி வரைக்கும். நல்ல கண்ணு தோத்து போனதுனாலே அவர் கெட்டவரா? கருணாநிதி ஜெயித்து கொண்டே இருப்பதனால அவர் நல்லவரா? கடைசி வரைக்கும் தோற்றார். பெரும் மதிப்பிற்குரிய ஐயா நல்ல கண்ணு தோற்று போயிட்டனால என்னாச்சு? யார்கிட்ட தோத்தாரு? மக்கள்கிட்ட, எங்கள் மக்கள்கிட்ட, எங்கள் சாத்தூர் மக்கள்கிட்ட, எங்கள் உறவினர்கள்ட்ட, எங்கள் அண்ணன் தம்பி கிட்ட, எங்கள் அக்கா தங்கச்சி கிட்ட நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம். தோற்கடிக்கப்பட்டாலும் ஓட்டுக்கு ₹1 பணத்தை கொடுக்காம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 36 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றோம். என்ன சொல்லு திமுகவை? இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு கடற்கரை ராஜு வரணும். வந்து நான் ஓட்டுக்கு ₹1 காசு தர மாட்டேன். சத்தியம் பண்ற நீ, சத்தியம் பண்ணு. நீ உண்மையிலேயே நீ நல்லவன் நேர்மையான எங்க அண்ணன் ஆனந்தராஜன் நாளை காலையில் நான் கூட்டு வரேன் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு. கூட்டு வந்து பவர்ஃபுல் சாமி தானே, சத்தியம் பண்ணுவோம். ₹1 காசு ஓட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்தா என் மக்கள் படத்தை ₹1 எடுக்க மாட்டேன். நாங்க சத்தியம் பண்ண தயாரு. கடற்கரை ராஜோ நயினார் நாகேந்திரனோ சத்தியம் பண்ண தயாரா? என்ன பண்ணுவேன்? பல கோடி அவர் வந்து அது நயினார் நாகேந்திரன். யாரும் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லக்கூடாது. பண்ணையார் வராரு. பண்ணையார் அல்ல, இவன் பாமரன். அவர் பண்ணையார், இவன் பாமரன். பாமரனுக்கு உங்கள் ஓட்டா இல்ல பண்ணையாருக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யாம அங்கிருந்து ஓடி வர்ற பண்ணையாரா, என்னுடைய வருமானத்தை விட என் இனமானமே நிற்கிற எங்களுடைய அண்ணன் ஆனந்தராஜா என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 1 விழுக்காடு வச்சிருக்கிற கட்சி எல்லாம் திமுக கூட அதிமுக கூட கூட்டணி. 2 விழுக்காடு வச்சிருந்தா இன்னைக்கு 10 சீட்டு. வெறும் 84%, அதாவது 84 0.84 0.84 விழுக்காடு. அதாவது 1 விழுக்காட்டுக்கு குறைவாக தான் இருக்கு. யாருக்கு? தேமுதிகவுக்கு. விஜயகாந்த் நல்ல மனுஷன், கொள்கையா தப்பான மனுஷன், தனிப்பட்ட முறை நல்ல மனுஷன், இறந்து போயிட்டாரு. ஆனா இந்த தேர்தலையே உங்களுக்கு இல்ல தேர்தல். அது ஐயா உங்களுக்கு இல்ல தேர்தல், உங்களுக்கு இல்ல தேர்தல், எனக்கு இல்ல தேர்தல். தேர்தல் யாருக்கு? தேமுதிக தான் தேர்தல். போனியே ஆகாத பழைய கத்திரிக்காய 10 சீட்டுக்கு வித்துட்டாங்க. 10 சீட்டுக்கு திமுக வித்து. திமுக பாருங்க, தமிழ்நாடு முழுக்க விசிகாவுக்கு கிளைகள் இருக்கு, தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஆனா விசிகாவுக்கு 8 சீட்டு, எங்கேயுமே இல்லாத தேமுதிகவுக்கு 10 சீட்டு. இதுக்கு பேர் என்ன? தேமுதிகவுக்கு ஏன் 10 சீட்டு? வாங்கி கொடுத்தது யாரு? ஏவா வேலு. வாங்கி கொடுத்தது யாருக்காக? பிரேமதலா லூ. அந்த லூக்கு இந்த லூ. நாங்கள் எந்த மொழிக்காரர்களுக்கும் எதிரி அல்ல. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இது எங்கள் கொள்கை முழக்கம். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வா. நாயுடுக்கள் நாம் தமிழர் கட்சி நாயுடுக்கு சீட்டு கொடுத்திருக்கு, நாயக்கருக்கு சீட்டு கொடுத்திருக்கு, கம்மாள நாயுடுக்கு சீட்டு கொடுத்திருக்கு. ஏன்? சௌராஷ்டிரா 2 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கு. நாங்கள் நாயுடுவுக்கோ நாயக்கருக்கோ கம்மாள நாயுடுக்கோ செட்டியாருக்கோ ரெட்டியாருக்கோ எதிரி அல்ல. இந்த மண்ணில் வாழக்கூடிய உங்களை எங்கள் அண்ணன் தம்பியாக, எங்கள் மாமன் மச்சானாக, எங்கள் உறவுகளாக நாங்கள் பார்க்கிறோம், ஆற தழுவுகிறோம். உங்களுக்கு எப்படி ஓட்டு போட்டு நாங்க வாழ வச்சோமோ அப்படி எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை வெல்ல வைக்க வேண்டியது உங்கள் வரலாற்று கடமை. அதை நீங்க செய்யணும்.
சீமான் வந்தா ரெட்டியாரை வெட்டிடுவாரு, சீமான் வந்தா நாயுடுவை வெட்டிடுவாரு, சீமான் வந்தா நாயக்கரை வெட்டுவாரு. அது இல்ல. இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்களுடைய அரசியல் என்பது, நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து உயிருக்குமானது. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை, ஆட்சி அதிகாரம் எப்போதும் தமிழனுக்கானது. இது எங்கள் கோட்பாடு. எங்களுக்கு இருப்பது ஒரு நிலம்தான். ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், தெலுங்கானாவை தெலுங்கர் ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடர் ஆளட்டும், கேரளாவை மலையாளி ஆளட்டும், குஜராத்தை குஜராத்தி ஆளட்டும், பஞ்சாபை பஞ்சாபியர் ஆளட்டும், ஒரிசாவை ஒரியர் ஆளட்டும், உத்தரப்பிரதேச ஊப்பிக்காரர் ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழர் நாங்கள் ஆள்வோம். இது எங்கள் கோட்பாடு. நாங்க ஆந்திரால போய் சீட்டு கட்டா தப்பு, நாங்க கேரளால போய் சீட்டு கட்டா தப்பு, நாங்க கர்நாடகாவில் போய் போட்டி போட்டா தப்பு. ஏன்? கர்நாடகாவை ஒரு கன்னடம் தான் ஆளணும், அங்க ஆண்டுகிட்டு இருக்கான். கேரளாவே ஒரு மலையாளி தான் ஆளணும், அவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். ஆந்திராவை ஒரு தெலுங்கர் தான் ஆளணும், அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு தமிழர் தான் ஆளணும், ஆளல. காமராஜருக்கு பிறகு ஆளல. ஆளத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். எவங்கிட்டையும் சமரசம் இல்ல, பொய்யான வாக்குறுதி இல்லை. நாங்கள் வந்தால் அதை செய்வோம். என்ன செய்வோம்? ஏரி குளங்களை தூர்வாருவோம், இயற்கை முறையில் விவசாயத்தை ஊக்குவிப்போம், ஆடு மாடு வளர்த்தலை ஊக்குவிப்போம், தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இந்த சிவகாசி பகுதியில், அதுவும் குறிப்பா சாத்தூர் பகுதிகளில் அதிகமான தீப்பெட்டி தொழிற்சாலை, அதிகமான பட்டாசு தொழிற்சாலை. ஆனால் விபத்து ஏற்பட்டால் உடனடி சிகிச்சை கொடுக்க ஒரு தரமான அரசு மருத்துவமனை இல்லை. ஏன்? இவ்வளவு பொருளாதாரத்தை தருகிற இந்த மண்ணிலே ஏன் இல்ல? நோக்கம் இல்ல. அரசு மருத்துவமனை கொடுத்துட்டா எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓடும்? அரசு கல்வியை கொடுத்துட்டா எப்படி தனியார் கல்வி, தனியார் பள்ளிக்கூடம், தனியார் கல்லூரி ஓடும்? ஓடாது. அப்போ கல்வியை தரக்கூடாது. ஒரு பிரச்சனை, இப்ப வைப்பாறு பிரச்சனை இருக்குங்க. இந்த பிரச்சனையை இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சரோ தீர்த்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் பெட்டிஷன் கொடுப்பீங்களா? அப்பதான் அப்படியே இருக்கணும். சிவகாசியில தீயணைப்பு வண்டிகள் இருக்கணும், ஒரு பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டா மருத்துவமனை இருக்கணும், செஞ்சு கொடுத்துட்டா உங்களுக்கு வேலையே இல்லை. நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, நல்லவனை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. காமராஜருக்கு ஓட்டு போட்ட நீங்க தானே. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டனும் சாதி பார்த்து காமராஜருக்கு போடல. காமராஜர் நல்லவர், நேர்மையானவர் என்றுதான் போட்டாங்க. யாரும் ஜாதி பார்த்து போடல. அந்த மண்ணில் எப்படி தப்பு நடந்துச்சு? 6 முறை பெருமதிப்பிற்குரிய ஐயா KKSSR தொடர்ச்சியா ஜெயிச்சார். அவர் பேரே சாத்தூர் ராமச்சந்திரன். பேரே சாத்தூர் ராமச்சந்திரன். ஆனா பேருக்கு முன் சாத்தூரை வைத்துக் கொண்டார். இப்பொழுது அருப்புக்கோட்டைக்கு அவர் தாவி விட்டார். சாத்தூருக்கு இன்னொரு ஆளு, இன்னொரு பலியாடு, ஏதோ ஒரு ஆடு. இவர் செய்வாரா? 50 கோடி கடற்கரை ராஜ் செலவு செய்யல. சொல்லுங்க, 50 கோடி செலவு பண்ண போறாரு கடற்கரை ராஜ். 50 கோடி செலவு பண்ணி சாத்தூருக்கு நல்லது பண்ண முடியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச பட்ஜெட் நிதியே 3 கோடி தான். 5 வருஷத்துக்கு 15 கோடி தான். 5 வருஷத்துக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு மொத்தமாவே 15 கோடி. அப்புறம் எப்படி 50 கோடி செலவு பண்றீங்க? 50 கோடி செலவு பண்ணா 500 கோடியை சாத்தூர்ல அல்லலாம். ஏன்? வணிக பகுதி, தொழில் மிக்க பகுதி, பட்டாசு இருக்குது, தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது. கமிஷனை வாங்கி கொளுத்து செழிச்சு வாழலாம், உன் உழைப்ப சொல்லலாம் என்பதற்காக இந்த தொகுதியை குறி வச்சு நிக்கிறான். எங்க அண்ணன் ஆனந்தராஜ் வேணா நீங்க அக்கௌண்ட பாருங்க. அதிகபட்சம் தொகுதிக்கு 5 லட்சம் செலவு பண்ணா பெரிய விஷயம். கூட்டம் முடிஞ்ச பிறகு மைக் செட்டுக்காரனுக்கு எவ்வளவு கடன் தெரியும். தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குது. எவ்வளோப்பா ஓட்டு? 150 ஓட்டுன 150 வட்டச்சாலை நீ பிடிச்சிக்கோ. நீ எவ்வளோப்பா? 250 பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரிச்சு வட்டச்சாலை கொடுக்குறான். காசை கொடுத்து தேர்தல் நடத்துகிற கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு கட்சி தலைவன் தேர்தல் பரப்புரை பேசிக் கொண்டிருக்கிறான். ஒரு 6 வயசு சிறுவன் சேர்த்து வைத்த உண்டியல் காசை தூக்கிட்டு வந்து பெரியப்பா இந்த காசை வச்சுக்கோங்கன்றான். அண்ணன் பேசிட்டே ஒருத்தன் வண்டியை நீட்டி 5000, ஒருத்தன் 10,000, ஒருத்தன் 20,000, ஒருத்தன் மோதிரத்தை கழட்டி கொடுக்குறான். அண்ணன் எப்படியாவது வந்துருந்தேன், ஜெயிச்சிரு விட்டாத வெறி கொண்டு நிக்கிறான். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா?